எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இன்றைக்கி வந்துட்டு போகி பண்டிகை. நான் இன்றைக்கி ஹோல் டே என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒருத்தவனை போகி கொண்டாட சொன்னா, இங்கே பாரு இங்கே பாரு என்ன பாரு இங்கே பாரு இங்கே பாரு, ஒருத்தவன் ஹோலி கொண்டாடி வச்சுருக்காங்க பாருங்க. தம்பி இங்கே அம்மா பாரு என்ன செய்கிற? மாப்பு போடுறது எடுத்து வச்சுருக்கேன். மாப்பு போட்டு விட்டுட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, குளிச்சுட்டு தம்பியை குளிக்க வச்சாக்கா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சாயந்தரம் தான் வேலை. பொட்டெல்லாம் வைக்கணும், கதவுக்கெல்லாம் பொட்டு வைக்கணும். அதை குளிச்சு முடிச்சுட்டு வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல வீடை தொடச்சி விட்டு வந்துடும். டைம் ஆகிட்டுருக்கு சாப்பாடு, காலை சாப்பாட்டுக்கு. வீடெலாம் வந்துட்டு மொழி வீட்டாச்சு. தம்பி டிவி பார்த்துட்டு இருக்குது. தம்பியை குளிக்க வச்சுட்டேன். இப்போ தம்பி சாப்பாடு விட்டுட்டு அடுத்த என்னோடய வேலையை கண்டினியூ பண்ண போகிறேன். குளிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து விளக்கேற்றி சாமி முன்னாடி கிருத்திகை ஏகாதசி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. அதில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வெளில கடைக்கு போகிற வேலை இருக்குது. போயிட்டு வந்துடலாம். சாமிக்கெலாம் முதல்ல பூ வச்சுருவோம். வை இங்கே வை, நமசிவாய சாமிக்கு வை. விழுந்துச்சா? நீ காம்பு உடைச்சிட்ட. இதில் வந்துட்டு நான் நிறைய ஃபோட்டோ வச்சுருந்தேன். தம்பி அதெல்லாம் வந்துட்டு பிடுங்கி விட்டுருச்சு. திரும்ப அதை வைக்கவும் முடியல, கிழிச்சு போட்டான். இவர் தான் வந்துட்டு இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்தவர். முருகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள். கடைக்கு கிளம்பிட்டேன். தம்பி தூங்கிட்டு இருக்கு. அது எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் தூங்குவான். அதுக்காக நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் கடைக்கு கிளம்புறேன். பக்கத்தில் சொல்லிட்டு தான் விட்டுட்டு போக போகிறேன். கரெக்டாக 1.5 மணி நேரம் தூங்குவான். நான் பக்கத்தில் சொல்லிட்டு போக போகிறேன். ஓடி வந்துடுறேன். கடைக்கு வந்துட்டு போயிட்டு வந்தாச்சு. மல்லிகை கடையில் ஜாமான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு இஞ்சி கொத்து, தேங்காய், நாளைக்கு சமைக்கிற காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாமும் இலையெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மல்லிகை ஜாமான் மட்டும் வரணும். அது போக கரும்பு வாங்கிட்டு வந்துட்டேன். பொங்கலுக்கு மெயினானது கரும்பு தானே. எங்கள் வீட்டுக்கு கரும்பு வந்துருச்சு. போன வருஷம் தம்பிக்கு ரொம்ப சளி பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சாப்பிடல கரும்பு. லைட்டாக தான் சாப்பிட்டேன். அந்த வருஷம் 3 கழி வாங்கியாச்சு. அடுத்து வந்துட்டு ஆப்போசிட்டில் சட்டி பானை வைக்கிது. அதை போய் வாங்கிட்டு வருவோம். நான் கடையில் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அங்கே வந்துட்டு நான் விறுவிறுன்னு தம்பி தூங்க வச்சுட்டு போனதுனால வந்துட்டு வீடியோ எடுக்க நான் பாட்டுக்கு போயிட்டு சரசரன்னு வந்துட்டேன். ரொம்ப அங்கே எதுவுமே நான் வீடியோ எடுக்கலாங்க. சரி வீட்டுக்கு வந்து காமிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து போய் தம்பி தூங்கிட்டு இருக்கும்போது சட்டி பானை பார்த்துட்டு வந்துட்டு சாயந்தரம் சாமி கும்பிட பொங்கல் வைக்கணும். சரி நான் போய் சட்டி பானை வாங்கிட்டு வந்துடுறேன். ஜாமான் மளிகை ஜாமான் வந்துச்சு கடையிலேருந்து. என்ன எல்லாமும் இங்கே இருக்குது. அடுத்து வந்துட்டு இப்போ சாயந்தரம் பொங்கல் வைக்க ஆரம்பிக்க போகிறேன். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் வைக்க வேண்டியது தான். வாங்க, டைம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு பொங்கல் வைக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு இந்த பானை எடுத்துருக்கேன் நான். ஏன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு இது மாதிரி தான் பொங்கல் வச்சு நாங்கள் இன்றைக்கி போகி கொண்டாடுவோம். அதனால வந்துட்டு நான் பொங்கல் வைக்க போகிறேன். வாங்க எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெறும் பொங்கல் தான். என்னப்பா ஏன் வர இரு வச்சுக்கலாம். அரிசி தண்ணி ஆல்ரெடி தண்ணியில் கொட்டி ஊற வச்சுருக்கேன். ஊறட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம், அதனால் அது ஊறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து அரிசி பொரிச்சிடலாம். ஓ ஆஹா அதெல்லாம் கூடாது தப்பு. வந்துட்டு வேலைங்க நிறைய இருக்குது. துணுக்காவுக்கும் வந்துட்டு அரிசி ஊறிடுச்சு. தண்ணியை நம்ம படிச்சிடலாம். இப்போ அதை
எங்கள் பக்கம் வந்துட்டு இதுதான் ரொம்ப விசேஷம் போகி அன்னைக்கு. சிலர் வந்துட்டு கருவாட்டு குழம்பு தான் வைப்பாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு மார்கழி மாதத்தில் கவுச்சி சேர்க்க மாட்டோம். அது இன்னைக்கு ஏழாவது சீரகம் இல்லையா, அதனால் சுத்தமாக கவுச்சி கிடையாது. பாக் பண்ணியாச்சு, புரிஞ்சிடுச்சு. இங்கே ஒருத்தர் என்ன வேலை பார்த்துட்டு வரான் பாருங்க. ஓகேவா, இங்கே பாருங்க. பொங்கல் பொங்கலோ பொங்கல், போகி பொங்கல், பொங்கலோ பொங்கல், போகி பொங்கல். வீட்டில் பங்கிடுச்சு. வீட்டில் நீ போகி பொங்கல். தம்பி குங்குமத்தை எடுத்து பூசிட்டு வருது. நான் கையை கழுவி விட்டுக்கலாம். ஏன் தம்பி செய்யறேன்? சாதம் வந்துட்டு வேகட்டும், அரிசியும் ஆறட்டும். நம்ம அரைக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே போயிட்டு விளக்கேற்றிட்டு நினைக்கலாம் கொஞ்சம் பொட்டு வைக்கணும். அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு வந்துடுவோம். பாய். பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்து இது பண்ணி சாப்பிடணும். ஒரு 2 குத்து மூணு எடுத்துக்கேன். வந்துட்டு மஞ்சள் கரைக்கலாம். கை பண்ணி எடுத்து கரைட்டு வந்துட்டு 5 கையில் எடுத்துக்கலாம். வந்துட்டு பிள்ளையா இருக்குது. மீதி 3 நாங்கள் கட்டிப்போம். போட்டோம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், இது வந்துட்டு கையில் கட்டி விடுவோம். நாங்கள் வந்து கழுத்தில் கட்டிப்போம். பெண்கள்லாம் கல்யாணம் ஆகாத பொண்ணு, சின்ன பொண்ணுலாம் இருந்தால் கட்டுவோம். கல்யாணம் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கிற பொண்ணு கையில் தான் கட்டுவோம். நான் கழுத்தில் கட்ட மாட்டேன். சித்தா தெரியல, தாலி கேட்க முடியாது. வந்து கழுத்தில் கட்ட மாட்டோம். ஆனால் எல்லாருமே கழுத்தில் தான். நான் படையா போட அதனால் 5 போட்டுருக்காங்க. இதோட 5 நான் காமிக்கிறேன் போட்டுருக்கேன் சொல்லிட்டு. இதை போட்டிருக்கோம் பாருங்கள் கயிறு. இதை எடுத்து நாங்கள் கட்டிப்போம். லட்சுமி விளக்கு வந்துட்டு குத்து விளக்கு வந்துட்டு ஏற்றுறதில்ல. ஏன்னா தம்பி வந்துட்டு இழுத்து இழுத்து விட்டுறான்னு சொல்லிட்டு ஏற்றுறதில்ல. யாரு அவன் முடிச்சாப்பா, அவன் முடிக்க பாட்டா விடு. அதுதான் அதிகம், அதுதான் அதிகம். கிளாஸுக்கு என்னவா? என்னப்பா என்னப்பா பனானா வேணுமா? இருந்தா போ சாப்பிடு போ. சார் தான், வேற யாரு? எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். நான் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிற மாதிரி 8:30 ஆகிடுச்சு.
உங்கள் எல்லாருக்குமே போகி பண்டிகை என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதுதான் எங்கள் ஊரில் நாங்கள் கும்பிட்ற மெத்தடு சாமி. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பேபி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்துட்டு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.